நிறை கவர்தல் ஒரு முறை. அந்த முறைப்படி ஒரு மன்னன் இன்னொரு மன்னன், இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறது இலக்கியம், புரியுதா? அவன் போய் நிறை கவர்தல்ங்கிற முறையில ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் சண்டை பிடிச்சா பசுக்களை ஓட்டிட்டு வந்துருவான். அதை அந்த அரசன் மீட்பு வேலை செய்வான். வரும்போது வேப்பம்பூ சூடுவான், வெற்றி அடைஞ்சா வாக சூடுவான். இது பண்டைய தமிழ் மரபு. அதுக்கு பேர் ஆநிறை கவர்தல். அந்த ஆநிறை கவர்தல் முறைப்படி ராவணன் என்ற நிலவலங்கி பாண்டியன் ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருந்தான். அப்போ இங்க ஒரு சக்காலத்தி சண்டை வந்துருச்சு. நம்ம ராமச்சந்திரன் பொண்டாட்டியே சக்காலத்தி சண்டை, அந்த ராமச்சந்திரன் அம்மா சண்டை. அந்த ரெண்டு பேர்ல சீதைய, அதாவது ராவணனோட தங்கச்சிய இவனுங்க அங்கஹீனம் பண்ணிடுறானுங்க. யாரு? ரெண்டு சத்திரிய வீரர்கள், ஆரியர்கள், தமிழர்கள் அல்ல, ஆரியர்கள் அங்கஹீனம் பண்ணி விடுகிறார்கள். அந்த அங்கஹீனம் பண்ணனதனால் அவனுக்கு பாடம் புகட்ட நிறை கவர்தல் என்ற முறைப்படி அந்த நேரம் வனவாசம் செஞ்சு கொண்டிருந்த இவர்களிடம் எந்த ஆணிரையும் இல்லாதனால அந்த பெண்ணை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் 12 ஆண்டுகள் பத்தினியாக வைத்திருந்தான் ஒருத்தர். இன்னைக்கு ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு பொம்பளை கருப்போட வெளியே வர முடியல. ஆனா எல்லா வல்லமையும் இருந்து சீதை குளிச்ச நெருப்பு சீதையினோட கற்பை மட்டும் காட்டல, ராவணன் எவ்வளவு பெரிய யோக்கியன்னு காட்டுச்சு. ஆனா உங்களுக்கு ஆத்திரத்தை மூட்டி விட்டதுனால அந்த நிரபராதி குற்றவாளியாக்கப்பட்டு விட்டார். யாரையும் ஆத்திரத்தோடு பார்த்தால் நிரபராதி குற்றவாளியாகி விடுவான், அனுதாபத்தோடு பார்த்தால் குற்றவாளி நிரபராதியாகி விடுவான், நடுநிலைமையோடு பார்க்க உங்களை எந்த அரசியல்வாதியும் விடமாட்டான். அவன் 12 வருஷம் பத்தினிகளை வச்சு காவல் வச்சான். அதுக்கப்புறம் இவன் போய் மீட்டுக்கிட்டு வந்தான். அத நம்ம கம்பை இருக்காம்பார், காட்டி கொடுக்கின்ற துரோகிகள் தமிழினத்தில் சில பேர் இருந்து கொண்டே இருப்பார்கள், எந்த காலத்திலும் குடிலன்கள். கம்ப தன்னோட கவி வல்லமையில எழுதினான். அவன் செஞ்சது என்ன? நிறை கவர்ந்தனா. என்னங்க, பிறன்மனை நோக்கினது குற்றம்னா அது ஒண்ணுதாங்க ராமன் மீது நீங்க சுமத்துற குற்றச்சாட்டு. ராவணன் மீது பிறன்மனை நோக்கினான். ஆனா அவன் தமிழ கற்பழிச்சான், அவளை கற்பழிக்கல. சீதை குளிச்ச யோகிதை நெருப்பு சீதையினோட கற்பை மட்டுமா காட்டுச்சு, ராவணனோட யோகிதையும் காட்டுச்சு. உனக்கு அந்த நேரத்துல அறிவுல ஏறல, அவனை குற்றவாளியாக்குனீங்க, ராட்சசன். நீங்க எப்படியோ போங்க, நல்லவனைத்தான் நீங்க எப்ப வாழ்த்தி இருக்கீங்க. 12 வருஷம் ஒரு ராஜா பத்திரமா வச்சு திருப்பி கொடுத்தும் அவனுக்கு நல்ல பேர் இல்ல. பரவாயில்ல.